நமஸ்கார். அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற 2025 பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்வுக்கு மதியம் நடக்கக்கூடிய தேர்வு செகண்ட் பேப்பரில் ஃபுல்லாக ஜென்ரலைஸ் செய்ய போகிறோம். 13th ரோமன். இதில் மொத்தம் 3 கொடுத்து ஒன்று கேட்பாங்க. இந்த 3மே இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ செகண்ட் வீடியோ பார்க்குறது 3 வீடியோவே நடத்துகிறேன். இந்த 3ஐயும் நீங்கள் நல்லா 3ல் 2 படிச்சினாவே கண்டிப்பாக அந்த 2மே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஈஸியாக நான் நடத்துறது அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் முக்கியமான வேர்ட்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் எழுதி பார்த்துப்பாங்க. நடத்துறது ஃபுல்லாக நீங்கள் என்ன நடத்துருக்காங்கன்றது அது தமிழில் மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேர்டுக்கு இல்லை புரிஞ்சுக்கிட்டே ஈஸியாக எழுதலாம். இப்போ பாடத்தில் போகலாம். ஹமாரா தேஸ் நமது நாடு. பாரத் ஹமாரா தேஸ் ஹை, பாரதம் நமது நாடாக இருக்கிறது. இசு இந்துஸ்தான் பி ககத்தே ஹை, இது இந்துஸ்தான் என்று அழைக்கப்படுகிறது. பாரத் புராணா அவர் விஷால் தேஸ் ஹை, நமது பாரதம் பழமையானது. இது விஷால் அப்படின்னா பரவலாக நமது நாடு விசாலமாக இருக்கிறது. பாரத்துக்கு உத்தர் மே ஹிமாலய படாயிகை, நம்ம பாரதத்தில் உத்தர் அப்படின்னா வடக்கில் இமயமலை இருக்கிறது. பகாட் அப்படின்னா மலைன்னு அர்த்தம், இமயமலை இருக்கிறது. பாக்கி தீனோ அவர் சமுத்திரகை, ஒரு பக்கம் வடக்கில் இமயமலை இருக்குது, மீதி 3 பக்கங்கள். பாக்கினா மீதி உள்ள பக்கத்து தான், தீனோனா 3 பக்கங்களும் சமுத்திரம் கடலால் சூழப்பட்டுள்ளது. ஹிமாலய பகாடு தேஸ்கி ரக்ஷா கர்த்தேகை, இமயமலை நமது நாட்டை பாதுகாக்கிறது. தேஸ்கி ரக்ஷா கர்த்திகை, நமது நாட்டு இமயமலை தான் நமது நாட்டு ஒரு அரணாக இருந்து பாதுகாக்கிறது. பாரத்துமே ஹிந்து முஸ்லீம் ईसाई सिख आदि कई धर्मों के लोग रहते हैं. भारत में நம்ம இந்தியாவில் ஹிந்துக்களும் முஸ்லீம்னா இஸ்லாமியர்களும், ईसाई அப்படின்னா கிறிஸ்தவர்களும், சிக் அப்படின்னா சீக்கியர்களும், ஆதினா எண்ணற்ற பல மதங்கள் இருக்கின்றன. கை தர்மம், கைனா பல வகையான தர்மங்களும் உடைய மக்கள் நமது நாட்டில் வாழ்கின்றனர். ரகத்தை அப்படின்னா வசிக்கின்றனர். எல்லா வித மக்களும் நம்ம இந்தியாவில் எல்லா மதங்களும் மக்களும் வாழ்கின்றனர். இஸ் தேஸ்மி கை பாஷா பாஷிபி ரகத்தேகை, நமது நாட்டில் எண்ணற்ற பல வகையான மொழிகள் பேசப்படுகின்றன. பாஷிபி எல்லாம் அந்தந்த மொழி எல்லா மொழிக்காரனும் நம்ம நாட்டில் எல்லாருமே பேசிட்டு வசிக்கிறாங்க. பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா ஆதிமே ஹிந்தி போலி ஜாத்திகை. இந்த பீகாரில், அப்புறம் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா இந்த மாநிலங்களில் இங்கே தான் அங்கே தாய்மொழி ஹிந்தி பேசப்பட்டு வருகின்றன. போலி அப்படின்னா பேசுறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தாய்மொழி தமிழ் சொல்கிற மாதிரி அந்த மாநிலத்தில் ஹிந்தி தான் அவங்க தாய்மொழியாக இங்கே பேசப்பட்டு வருகிறது. அந்நிய பிராந்தோ में अपनी अपनी பிராந்திய பாஷா போலி ஜாத்திகை. அந்நிய பிராந்தா அப்படின்னா பல மீதியுள்ள மாகாணங்கள் மாநிலங்கள் அப்படி தன்னுடைய தாய்மொழி மக்கள் பேசிக்கொண்டு வருகின்றனர். பிராந்திய அப்படின்னா தன்னுடைய மாநிலத்தில் அவங்கவுங்க தாய்மொழி மக்கள் பேசுகின்றனர். யகாம் இங்கே வெவ்வேறு விபின்ன ரகன் சகன் கான்பான். ரகன் சகன் அப்படின்னா வெவ்வேறு மாநிலங்கள் ஒவ்வொரு விதமான மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையும் வாழ்க்கையும். கான்பான் அப்படின்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவும். வேஸ் பாஷு ஆதி தேக்கு சர்த்தேகை, அவங்களுடைய உடைகளும் பலவிதமாக காணப்படுகிறது. பிறகும் கூட ஹம் ஹை பாரதவாசி இந்திய மக்களாகிய நாம். ஹமாரே தேஷ்கி ராஜதானி நயி தில்லி ஹை, நமது நாட்டின் தலைநகரம் தில்லி. ராஜதானி அப்படின்னா தலைநகர், நமது நாட்டின் தலைநகரம் தில்லி என கருதப்படுகிறது. इकबाल ने भारत के बारे में सच को लिखा है. டாக்டர் இக்பால் நம்ம பாரதத்தை பற்றி அழகாக உண்மையாக அவர் எழுதியிருக்காரு. சச்சுனா உண்மையாக
ஒரு புத்தகமாக போட்டு நம்ம பாரதத்தை எழுதியிருக்காரு. அவர் யார் அப்படின்னா டாக்டர் இக்பால். சாரே ஜஹான் சே அச்சா இந்துஸ்தான் ஹமாரா, நமது இந்துஸ்தான் நமது நாடு வந்து ஹமாரா இந்துஸ்தான் வந்து நமது நாடு வந்து மற்ற இதை வந்து நம்ம நாடு தான் வந்து அலங்கரிக்குது, மற்ற நாடுகளோட நம்ம நாடு தான் வந்து அழகாக இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.